அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற உலகம் கொடூரத்தின் உச்சமாக இருக்குது. அதாவது மும்பையில் ஒரு சம்பவம் நடந்தது. ரயில்வே ட்ரெயினில் போயிட்டுருக்கு. ட்ரெயினில் 2 பேர் வாக்குவாதம் பண்ணி இம்மிடியட்டாக ஒருத்தன் அந்த 2 பேர்த்தில் ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு தள்ளிட்டான். கத்தியிலே போட்டு தள்ளிட்டான். அது எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள். அது எக்மோரில் ஒரு போன வாரம் ஒருத்தரை 4 பேர் போட்டு தள்ளிட்டானுங்க. அதில் 2 பேர் ரொம்ப சின்ன வயசு பசங்க. இதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு சம்பவம். ஒரு பொம்பளைய ஒருத்தன் அப்படியே மொத்தமாக கழுத்தில் அப்படியே போட்டு அறுக்கிறான். அறுத்து அப்படியே கொடூரமாக கொலை பண்ணுறான். குரூரமாக கொலை பண்ணுறான். இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது அப்படி பார்த்தோம்னா சினிமாலேருந்து தான் வருது. கட்டாயமாக சினிமாலேருந்து தான் வருது. சினிமாவை தவிர இந்த விஷயங்கள் யாருக்கும் அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரும்பாலான பேர் சொல்கிறாங்க என்னென்னா, நல்லா படிச்சிருக்கணும், படிச்சிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது, அதனால தான் அதுக்கு தான் கல்வி முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்கிறானுங்க. அதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமானது. 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருந்ததா? கிடையவே கிடையாது. அழகாக நிம்மதியாக மக்கள் மனிதநேயத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாரும் கண்ணியத்தை கடைபிடிச்சாங்க. அளவுக்கு அதிகமாக வாக்குவாதம் பண்ணவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இந்த நிலைமை தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் புத்திசாலியாக இருக்கிறேன், நான் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க. வாக்குவாதத்தின் முடிவில் என்ன பண்ணுறான்னா, அவன் ஆயுதத்தை எடுக்கிறான். அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், சகோதரத்துவம், ஒரு கண்ணியம், ஒரு மனிதநேயம், அந்த கருணை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தூக்கி தொடச்சி எரிஞ்சிட்டு அவனை கொடூரமாக வெட்டி கொலை பண்ணுறான். இன்றைக்கி இருக்கிற சம்பவங்கள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டு இதை தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. மனுஷனாக திருந்தினால்தான் உண்டு. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? தூக்கி உள்ளே போட முடியும். தூக்கி உள்ளே போட்டு 3 மாதத்தில் அவன் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? கேஸ் நடக்குது, தண்டனை கிடைக்குது. 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் தண்டனை கிடைக்குது. ஆனால் போன உயிர் தானே, அதை திரும்ப பெற முடியுமா? அவங்களுடைய வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா? ஸோ தயவு செஞ்சு அரசாங்கம் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆயுதம் எடுக்கிறவனை உடனடியாக போட்டு தள்ளணும், என்கவுண்டர் பண்ணணும். இதுதான் வழி. ஆயுதம் எடுக்கிறவனை உடனடியாக என்கவுண்டர் பண்ணுங்க. இல்லைனா 15 நாட்கள் குற்றவாளிக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயமாக கொண்டாடுங்க. இல்லைனா ரொம்ப கஷ்டம். அப்பாவிகள் ரொம்ப சாவுறாங்க. அதாவது இன்றைக்கி எல்லாருமே நைட்டில் போலீஸ் செக் பண்ணிச்சுன்னா வச்சுங்களேன், கட்டாயமாக 10ல் 3 பேர் கட்டாயமாக ஆயுதம் வச்சுருக்கானுங்க. இது ஆயுதம் வச்சுருக்கிறவனை என்ன பண்ணுறான்? அவன் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கான். பயங்கரமான குரூரமான கொடூர குற்றவாளியாக மாறுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். இதுதான் உண்மை. சின்ன வாக்குவாதங்கள், சின்ன ஃபைட்டு மிகப்பெரிய அளவில் கொலையில் முடியுது. இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் எல்லாரும் இதுக்கு ஒன்றா நின்று குரல் கொடுத்து இந்த விஷயத்தை கட்டாயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆயுதம் எடுத்தால் கட்டாயமாக சுட்டு தள்ளிடணும், போட்டு தள்ளிடணும். இதுதான் வழி, வேற எந்த வழியும் கிடையாது. 2வது விஷயம் என்னென்னா, கட்டாயமாக தன்னார்வ அமைப்புகள் எல்லாரும் கட்டாயமாக ஒரு விஷயத்தில் சேர்ந்து இணைஞ்சு அன்பு, கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, மனிதநேய விஷயத்தை எல்லா பக்கமும் எல்லார்கிட்டையும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக மனிதர்களை நீங்கள் நேசிக்கலைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு அர்த்தம். என்னை கேட்டால் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப தப்பாக இருக்குங்க. தயவு செஞ்சு மாறுங்க, மன்னிக்க பழகுங்கள், விதண்டாவாதம் வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும்போது தயவு செஞ்சு அதை தவிர்க்க பாருங்கள். அந்த விஷயத்துலேருந்து உடனடியாக வெளியே வர பாருங்கள். இது ஒன்று தான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. ஏன்னா நான் வீடியோவில் அவர் நண்பர் சொன்னார், அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்தது. அதனால் நான் திரும்ப நான் உங்களுக்கு மூலம் சொல்கிறேன், இந்த விஷயத்தை சொல்கிறேன். தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்நேரமும் எது வேணால் நடக்கலாம், அதை தான் சொல்ல முடியும். நமக்கு உயிர் முக்கியங்க, நமக்கு வாழ்க்கை முக்கியம்தான். வாழ்க்கை ஒரு தடவை தான். தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. உங்களுடைய வீம்பு, உங்களுடைய வம்பு, உங்களுடைய விதண்டாவாத பேச்சு, வாக்குவாதம் உங்களை ரொம்ப நிர்மூலமாக்கிடும். உங்கள் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும். அவன் இப்போ ஏற்ற மாதிரி இருக்கிறவன், அவன் ஆயுதத்தை என்ன ஆயுதத்தை வச்சுருப்பான், என்ன மாதிரி மைண்டில் செட்டில் இருப்பான், எவ்வளோ குரூரமாக இருப்பான், என்ன சைக்கோவாக இருப்பான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். பார்த்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.